ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது 12ஆம் மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதம். இந்த மாதம்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போகிறது. எல்லா சபைகளிலேயும் எல்லா கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலேயும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆகவே இந்த 12வது மாதம் என்று சொல்லும்போது வேத புஸ்தகத்துல அந்த 12ஆம் நம்பரை குறித்து நான் தியானிக்கிற வேளையிலே அதிலிருந்து ஒரு செய்தியை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். எலிசா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி 12வது ஏர்போட்டி தான் உழுது கொண்டிருந்த பொழுது அவனை கர்த்தர் ஊழியத்திற்கான அழைக்கிறதை குறித்து நாம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதை போல பரலோகத்திலே 12 வாசல்கள் இருப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம வாசிக்கிறோம். பரலோகத்திலே அந்த புதிய எருசலேமுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த 12 என்று சொல்லும்போது நிறைய சம்பவங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய சீசர்கள் கூட 12 பேரை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்கள் 12 பேர் தான். அவை புதிய ஏற்பாட்டிலே 12 சீசர்களையும் அப்போஸ்தலர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆகவே 12 என்பது ஒரு விசேஷமான நம்பராக இருக்கிறது. நாம நம்பர் ராசியெல்லாம் பார்த்து செய்தி எடுக்கல, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நான் அதை சொல்லலை. ஆனால் இந்த 12 என்ற வார்த்தையை வாசிக்கிற பொழுது வேத புஸ்தகத்தில் என்னெல்லாம் நடத்துறீங்கன்னு இப்படி நிறைய காரியங்களை பார்த்தபோது முக்கியமாக ஒரு 4 காரியங்கள் உங்களோடு கூட இந்த 12ஆம் மாதத்தின் முதல் நாளிலே பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த 12ல என்ன நடந்தது என்று பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 1 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் பாதையில கடந்து போகும்போது எபேசு என்ற பட்டணத்திற்கு அவர் போகிறார். நீடான தேசங்கள் வழியா போய் எபேசு பட்டணத்துல போகும்போது அங்கே சிலர் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்து அதற்கு பின்பு ஆவிக்குரிய வாழ்விலே அடுத்த கட்டம் என்னவென்று தெரியாமல் இருந்த சூழ்நிலையில இந்த பவுல் அங்கே போய் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது அவர்கள் முதலாவதாக ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அபிஷேகம் பெற்று எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர்னு பார்த்தா 12 பேரா இருந்தார்கள் என்று அங்கே நாம வாசிக்கிறோம். பாருங்க, முதலாக பவுல் அப்போஸ்தலன் மூலமா எபேசு பட்டணத்தில 12 பேர் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இந்த 4 வித ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது 12 பேர். அதே போல இந்த 12வது மாதத்துல உங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அவர்களை ஞானஸ்நானத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். அவர்களை அபிஷேகத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். அவர்களை அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாறுவார்கள். ஒருவேளை இந்த 12வது மாதத்திலேயே அது நடக்கலாம். இல்லையானால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த 4 ஆசீர்வாதங்களையும் உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த விசுவாசிகள் யாருக்காக யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக 12 என்று சொல்லும் பொழுது பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 27ஆம் வசனம் முதல் 35வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் 12 வருடமாய் பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்ட பெண்ணை அற்புதமாய் சுகமாக்குகிறார். 12 வருட வியாதி 12 செகண்டுக்குள்ளே கர்த்தர் மாற்றி அற்புத சுகத்தை கொடுத்தார். அதே போல 12ஆம் மாதத்துல வியாதியினால கஷ்டப்படுறீங்களா? பெரும்பாடு என்று சொன்னால் பெண்களுக்கு வரக்கூடிய உதிரப்போக்கு நோய் என்று சொல்லப்படுகிறது. அப்படி உங்கள் சரீரத்துல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம், அது நரம்பு வியாதியா இருக்கலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், அல்லது ஹார்ட்ல பிரச்சனை இருக்கலாம், அல்லது பெண்களுக்கு வரக்கூடியதான இப்படிப்பட்ட பலவீனங்களிலே ஏதோ ஒன்று இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே உன்னை குணமாக்க போகிறேன் மகளே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். 12 வருட வியாதி 12 செகண்ட்ல மாறினது போல உங்க வியாதியை மாற்ற போகிறார். இப்போ ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். ஆண்டவர் சுகமாக்குகிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நிச்சயமாய் உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். 12 வருட வியாதியை
ஆண்டவர் சுகமாக்கினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் பல வருஷமா இது போல 12 வருடமா நீங்களும் பலவீனத்தோடு இருக்கலாம். பெண்கள் மாத்திரமல்ல, சகோதரர்களும் கூட நீங்களும் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன் மகனே, நீ பயப்படாது. என் வியாதிக்கு மருந்து இல்லையே, வைத்தியம் பார்க்க பணம் இல்லையே, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். நீ அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வாய். உன்னை குணமாக்க நான் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டேன், தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன், ரத்தம் சிந்தினேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த 12வது மாதத்திலே உங்களை குணமாக்கி அற்புத சாட்சியை நிறுத்த போகிறார். இதை போல நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 42வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், 12 வயதுள்ள சிறு பெண், அதாவது எவீரு என்று சொல்லக்கூடிய ஜெப ஆலய தலைவனுடைய மகள் ஆண்டவரிடத்திலே வந்து, ஐயா என் மகள் மரண அவசைப்படுகிறாள், வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று வேண்டிக் கொள்கிறார். ஜெப ஆலய தலைவர் ரோடு என்று பார்க்காம தன்னை தாழ்த்தி நடு ரோட்ல ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு, என் மகளுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும்னு மன்றாடுகிறார். ஆண்டவர் அவளை குணமாக்க போகிற வழியிலேயே 12 வருட பெரும்பாடுள்ள சரிக்கு சுகம் கிடைக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறக்குள்ளே அங்கிருந்து செய்தி வருகிறது, குமாரத்தி மரித்து போய்விட்டாள், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவன் ஆயிரு என்று சொல்லி தொடர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறார். மரித்த 12 வயதுள்ள அந்த சிறுமியை தலித்தாகுமே என்று சொல்லி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அவளை உயிரோடு எழுப்பி கொடுத்து அந்த துஷ்டி வீட்டை, துக்க வீட்டை சந்தோஷ வீடாய் மாற்றினார். இதே போல உங்க வாழ்விலும் கூட ஒரு மரண ஓலம் அல்லது துக்கம், துயரம், இந்த வியாதியினால, பலவீனத்தினால், ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். அந்த 12 வயது சிறு பெண்ணுக்கு ஒரு அற்புதம் செய்த அந்த குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் உங்கள் குடும்பத்திலும் மாற்றத்தை தரப்போகிறார். உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் துக்கம் மாறப்போகிறது, உங்கள் வேதனை மாறப்போகிறது, உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. அதை இந்த 12வது மாதத்திலும் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். வரக்கூடிய புதிய வருடம் உங்களுக்கு ஒரு நன்மையின் வருடமாயிருக்கும்படி கர்த்தர் நிச்சயம் செய்வார். 3வதாக வேத புஸ்தகத்திலே 12 என்று பார்க்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே ஆண்டவர் தம்மை நம்பி தேடி வந்த மக்கள் பசியோடு இருப்பதை பார்த்து, சீசர்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒரே ஒரு பையனிடத்துல 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு சொன்ன போது, நீங்களே ஆகாரம் கொடுங்கள் சொல்லி அதை தம்மிடத்தில் கொண்டு வர சொல்லி அதை ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். அது பெருக ஆரம்பிக்கிறது. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்களாம். பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் சேர்த்தா ஒரு 20,000 25,000க்கு மேல இருந்திருக்கலாம். அத்தனை பேருக்கும் அந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு திருப்தியா வேண்டிய மட்டும் சாப்பாடு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த சாப்பிட்டு முடித்த பின்பு அந்த அப்பத்தையும் மீனையும் 12 கூட நிறைய மீதியாக எடுத்தாங்களாம். அப்போ இங்கே 12 என்று சொல்லும் பொழுது மீதி எடுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த 12வது மாதத்துல கர்த்தர் உங்கள் குறைவுகளை மாற்றுவார். பண்டிகை காலமா இருக்கிறது, தேவைகள் நிறைய இருக்குமே, ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், இன்னுமாக பல தேவைகள் உண்டு. பண்டிகை நாட்களிலே பண்டிகை கொண்டாடுவதற்கு பணத்தை ஒன்றும், சர்ச்சில் வரி கொடுக்கணும், கர்த்தர் கொடுக்கணும், நிறைய தேவைகள் உள்ள மாதம் இது. என்ன செய்வேன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து மீதி எடுக்க வைத்து ஆண்டவர் இந்த 12வது மாதத்துல என்னை மகிமையாய் நடத்தின என்று சொல்லும்படி உங்களை வைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே பிரியமானவர்களே, 12வது மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சீசர்கள் 12 பேரும் 12 கூட நிறைய ஆண்டவர் மீதி எடுக்கும்படி செய்தார். அப்படின்னா ஆளுக்கு ஒரு கூடையை கொடுத்தார். அதே போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மீதி எடுக்கும்படி அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. சாப்பிட்டு திருப்தி அடைந்து நல்ல பண்டிகை கொண்டாடி ஆசீர்வாதத்தோடு புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர போகிறார். சந்தோஷமா மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலே உங்கள் குறைவுகளை மாற்றி தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து மீதி எடுக்க செய்ய போகிறார். 4வதா கடைசியா ஒன்று சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துல 27வது வசனத்தில இருந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே இஸ்ரவேலில் ராஜாவா இருந்த யோயாக்கீன் என்று சொல்லக்கூடியவன் பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டவன்.
அங்கே ஏறக்குறைய 37 வருடம் 12 மாதம் அங்கே சிறையில் இருக்கிறான். அந்த 12வது மாதத்துல தான் அந்த பாபிலோன் ராஜாவாகிய ஈவில் மெரோதாக் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா இவனை சிறையில் இருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனை தன்னோடு போஜனம் பண்ணும்படி ஒரு கனமான நிலைக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த 12வது மாதத்துல தான் யோயாக்கீனுக்கு சிறையில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. அவன் வாழ்வில மீண்டும் இழந்த ஒரு மகிமை கிடைத்தது. அவனுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். அதே போல இந்த 12வது மாதத்துல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுக்கு விடுதலை தருவார். எந்த காரியத்திலெல்லாம் அடிமைப்பட்டது போல இருக்கிறீர்களோ அல்லது விடுதலை தருவார். உங்க பாவத்திலிருந்து விடுதலை தருவார், உங்க சாபத்திலிருந்து விடுதலை தருவார், உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை மாற்றி தருவார். ஆகவே 12 என்று சொல்லும் போது இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் 4 ஆசீர்வாதங்களை குறிப்பாய் சொல்லி இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த 12வது மாதத்துல இந்த முதல் நாளிலே உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, என் குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து என்னை இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கிருபை தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் இறங்குவார். இந்த மாசத்தை மாத்திரமல்ல, வரக்கூடிய புதிய ஒரு இடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த 12வது மாதத்தின் முதல் நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. 12 என்று சொல்லக்கூடிய வார்த்தையை குறித்து வேத புஸ்தகத்திலே அநேக ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டு இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் தியானித்த இந்த 4 வித ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், மாத்திரமல்ல அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுதல் என்ற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் வருவதாக. யார் யார் இந்த நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, வியாதியினாலே பலவீனப்பட்ட நிலையில அல்லது துக்கம் நிறைந்த நிலையில யார் யார் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறார்களோ அவருடைய வியாதி மாறுவதாக. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதமாக சுகம் கொடுத்த கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்துல இப்பொழுது ஜெபிக்கிற இந்த வேளையில ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அது என்ன வியாதியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நம்முடைய கரம் தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த விடுதலையின் வல்லமை, அந்த சுகத்தின் வல்லமை இப்பொழுது சகோதரன் மேல் இறங்கட்டும், சகோதரி மேல் இறங்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போவதாக. 12ஆம் மாதத்துல அந்த யோயாக்கீன் ராஜாவுக்கு சிறையிருப்பில் ஒரு விடுதலை கொடுத்து அவனை உயர்த்தினது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் சிறையிருப்பு என்ற நிலையில அடிமைப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய மாற்றம் அந்த வருடம் முடிவதற்குள்ளாய் அவர்களுக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே. அதை சாட்சியாய் கேட்டு உம்மை துதிக்கும்படி நீர் செய்வீராகப்பா. அதுபோல 12 கூடை நிறைய ஆண்டவரை மீதி எடுக்க செய்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த வருடம் முடிகிற பொழுது எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். சிறப்பாக பண்டிகை கொண்டாடினோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லபடி நடத்தி தந்தார், மீதி எடுக்க வைத்தார், எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்படி இதை பார்க்கிற அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக. இதுவரை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன தடைகள், குற்றங்கள், குறைவுகள் இருந்தாலும் மன்னித்து கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற அன்பிற்காக நன்றி சொல்கிறோம். 12ஆம் மாதம் ஒரு ஆசீர்வாத மாதமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.